பார்க் அப்படின்னு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருடைய குழந்தை அழுதுட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்குது அழுகைய. அது என்னன்னு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டுறாங்க. காட்டின இடத்துல எதுவுமே சரிப்பட்டு வரல. அதனால பேய் ஓட்டர்ல எக்ஸ்பர்ட் ஆன நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவளுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து வந்து பாக்குறாங்க. சில மந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கவும் இதுல ஏதோ அமானுஷம் இருக்குன்னு தெரிய வரவும் அத நேரா அந்த குழந்தையோட அப்பாவான பார்க் கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, இதுல ஒரு அமானுஷம் இருக்கு, அது உங்களுடைய தாத்தா தான் அப்படின்னு அவர் சொல்லவும், சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் சொல்றாரு. அதுக்கு தாத்தாவோட பணத்தை எடுத்து எரிச்சிடணும், அதுதான் இதுக்கு வழி. இது நாங்க மட்டும் செய்ய முடியாது, எங்களோட டீம் இருக்கு, அவங்களையும் சேர்த்துதான் நாங்க செய்யணும், இதுக்கு நிறைய செலவுகளும் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி பார்க்கும் சொல்றாரு. இங்க மண்ணோட வளத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் ஆன நம்மளுடைய கிம் இருக்காரு. இவரும் இவருடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட், இந்த 4 பேரும் டீமா சேர்ந்துதான் இந்த வேலையை வந்து பார்க்க போறாங்க. இந்த டீம் வந்து இந்த தாத்தாவோட பணத்தை புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடமும் சரியில்லை, அந்த மண்ணோட வளமும் சரியில்லை. இங்க பெரிய கெட்ட சக்தி இருக்குன்னு தெரிஞ்சவங்க இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வராங்க. சரின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சடங்கு இருக்கு, இந்த சடங்கை முடிச்சிட்டு இந்த சடங்குலயே வந்து இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் போயிடும், அப்படியே வந்து இந்த பணத்தையும் எடுத்து அந்த டைம் பார்த்து புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த 4 பேருமே சேர்ந்து இறந்து போன 5 பன்னிங்களை வச்சு ஒரு சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நட்சத்திரத்துல பிறந்த 5 ஆட்கள், 5 ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட முடிய பன்னியோட வாயில வச்சு நிறைய சடங்குகள் பண்ணி, அப்போ ஷாம் முறைப்படி இந்த சடங்குகள்லாம் வந்து நம்ம ஹீரோயின் பண்றா. அப்படியே பன்னிங்களோட ரத்தத்தை அப்படியே குளிச்சுட்டே இருக்குது. இப்போ தோண்டுங்க அப்படின்னு சொல்றா. அந்த டைம் வந்து தோன்றாங்க. தோண்டி பணத்தை வந்து எடுத்துடுறாங்க. அந்த பார்க் கிட்ட வந்து கிம் வந்து கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்க ஒரு இடத்துல பாம்பு வருது. இந்த சவப்பெட்டியை வந்து தோணுனாங்கல்ல, அவங்க வந்து அங்க ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து தெரியாம அடிச்சிடறாங்க. அது பாம்பு மாதிரி இல்ல, அதோட மூஞ்சி வந்து மனிதர்களோட மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த டைம் வந்து டக்குன்னு இருட்டுது, மழை பெய்யற மாதிரி இருக்கு. மழை பெஞ்சா சவப்பெட்டி எரிக்க முடியாது அவங்களோட ரூல்ஸ் படி. அதனால பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல சவப்பெட்டியை பத்திரமா வச்சுட்டு மழை நின்னோன்னு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அந்த சவப்பெட்டியை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் வந்து அது மேல பேராசப்பட்டு அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனும் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்த கெட்ட சக்தி அப்படியே வெளியே வந்துருச்சு. அது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வந்து இது எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்டோட உடம்புலயே வந்து அந்த கெட்ட சக்தியை வர வச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற, உன் குடும்பத்தாளுங்களையும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அது சொல்லுது, என்ன வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட இடத்துல என்ன புதைச்சு வச்சுட்டு என்னோட ஆத்மாவை சாந்தி அடி விடாம பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தாளுங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க, அவங்கள நான் கொண்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே விருட்டுன்னு அந்த ஆத்மா வந்து அங்க இருந்து போயிடுது. இது அவளால அடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை அவ எப்படி காப்பாத்தினா, இந்த கெட்ட சக்தி மட்டும் இல்லாம இன்னொரு கெட்ட சக்தியும் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த கெட்ட சக்தியுமே எப்படி வந்து அடக்கினா அப்படின்றதுதான் இந்த ஃபுல் கதையும். இந்த மூவியை நீங்க ஃபுல்லா பாக்கணும்னா கீழே இருக்கிற பிளே பட்டன் அமைக்கி பாருங்க. தேங்க்யூ.